ம்ஹும். ரொம்ப நெருங்கின சொந்தம். அந்த வார்த்தைகளை உணர்ச்சி பொங்க சொன்னவர் அவளை பரிதாபமாக பார்த்தார். நான் யாருன்னு சொல்லிட்டேன். நீ பானுமதி அம்மாவுக்கு என்ன உறவுன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு பவித்ரா. அவங்க எதிர் வீட்டு பொண்ணு. அப்போ சசி மட்டும்தானா? வேற குழந்தைகளே இல்லையா அவங்களுக்கு? ம்ஹும். உதட்டை பிதுக்கினாள். ஏம்மா, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்றார் சிநேகமாய். சொல்லுங்க, முடிஞ்சா செய்றேன். சசி எங்க வேலை பார்க்கறான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏக்கமும் கனிவும் மின்னும் அவர் கண்களை உற்று பார்த்தாள். சொல்றேன். சசிகுமார் வேலை பார்க்கிற இடத்தின் முகவரியை சொன்னாள். அவள் சொன்ன முகவரியை மனதிற்குள் இருத்திக் கொண்டு உடம்பில் ஒட்டியிருந்த மணலை தட்டியபடி எழுந்தார். ரொம்ப நன்றி பவித்ரா. அப்போ நான் கிளம்புறேன். இருங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இதுக்கு பதிலே சொல்லிட்டு போங்க என்றாள். தலையை சாய்த்து என்ன கேட்க போற என்பதை மாதிரி பார்த்தார். அந்த அத்தை இயற்கையாகவே ரொம்ப அமைதியான டைப். யாரையும் அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசுனதில்ல. ஆனா அன்னைக்கு உங்ககிட்ட மட்டும் எதுக்காக அப்படி கோவமா வெறுப்பா பேசுனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்க அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டீங்களா? அதான் அப்படி நடந்துக்கிறாங்களா? என்றாள் ஆர்வம் கலந்த படபடப்போடு. இந்த கேள்விக்கான பதிலை நீயாவே ஒரு நாள் தெரிஞ்சுக்குவ. இப்போதைக்கு அத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா. நான் வரேன். அவளுடைய பதிலை கூட எதிர்பாராமல் விறுவிறு என்று நகர்ந்தார். விக்கித்து போய் அமர்ந்திருந்தாள் பவித்ரா. மத்தியானம் 1 மணி. படுத்தாள். ஆனால் தூக்கம் வரவில்லை. சசிகுமாரின் கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டும். ஒரு பக்கம் வாசு, இன்னொரு பக்கம் பரந்தாமன். இருவராலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து விடக்கூடாது. வாசுவை கூட சமாளித்து விடலாம். விலகி போய் விடு என்று கெஞ்சினால் போய்விடுகிற ரகம்தான் அவர். ஆனால் பரந்தாமன் அடிப்பட்ட பாம்பாயிற்றே. என்னை பழி வாங்காமல் விடுவாரா? அந்த நினைப்புதான் பானுமதியை பயமுறுத்தி வாட்டி வதைத்தது. அவள் பயப்பட்டது போலவே அப்பொழுது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து கீழே இறங்கினார் பரந்தாமன். கார் வந்து நிற்கிற இரைச்சல் கேட்டு எழுந்து போய் கதவை திறந்து வெளியே தலையை நீட்டிய பானுமதி பரந்தாமனை பார்த்ததும் விழியில் பிதுங்கினாள். எதற்கு வந்திருக்கிறான் இவன்? சசி வேறு வீட்டில் இல்லையே. பானுமதியின் உடம்பு அவளையும் அறியாமல் நடுங்கத் தொடங்கியது. நான் உள்ளே வரலாமா? பரந்தாமன் குரலில் அதிகாரம் பறந்தது. பார்வையில் ஒருவித அலட்சியம். கொஞ்சமும் குற்ற உணர்வு இன்றி அவளை நேர்பார்வை பார்த்தார். ஆனால் பானுமதியால் அவரை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. எதுவோ தடுத்தது. அச்சமா அருவருப்பா என்று அவளுக்கே புரியவில்லை. வா வாங்க, வற்றிய குரலில் சொல்லிவிட்டு உள்ளே போனாள். விறுவிறுவென்று பரந்தாமனும் உள்ளே நுழைந்தார். கூடத்தில் கிடந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டார். பானு, என்ன உனக்கு ஞாபகம் இருக்குதானே? கண்களில் கேலி படர்ந்திருந்தது. ஞாபகம் இருக்குது. எச்சில் விழுங்கினான். என்னை மறுபடியும் சந்திப்போம்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டதானே? இதழோரம் புன்னகை பூத்தது. ஆ, ஆமா. தலையை மெதுவாய் ஆட்டினாள். உன்னை திரும்பவும் இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்திப்போன்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லதான். அன்னைக்கு சசியும் பக்கத்துல இருந்ததால என்னால எதுவுமே காட்டிக்க முடியல. இத்தனை வருஷத்துல நீ என்னை அடியோட மறந்து போயிருப்ப. ஆனா என்னால உன்னை மறக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் பாத்ரூம்ல குளிக்கிறப்போ என் தோள்பட்டையில இருக்கிற தழும்ப பார்க்குறப்போ எல்லாம் உன் நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். உன்னை மறுபடியும் கண்டுபிடிச்சு ஓன்னு கதறி அழ வைக்கணும். அணு அணுவா சித்திரவதை செஞ்சு துடிக்க வைக்கணுங்கிற ஆவேசம் ஏற்படும். நீ என் கண்ணுல திரும்ப வந்து சிக்கவே மாட்டியான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க நாம நினைச்சதை நிறைவேத்தி பார்க்காம செத்து போயிடுவோமோன்னு கூட பயந்தேன். நல்ல வேளை நீ திரும்பவும் என்கிட்டயே வசமா வந்து சிக்கி இருக்க. படபடவென்ற வார்த்தைகளை கொட்டினார். நக்கலாய் சிரித்தார். பானுமதிக்கு வியர்த்தது. மார்பு கூட்டுக்குள் இருக்கிற இதயம் வெளியே விடுத்து தெரித்து விடுவது போல வேகமாய் துடித்தது. என்னை என்ன பண்ண போற பேசுகிற? அத சொல்லதானே யாருமில்லாத நேரமா பார்த்து வந்திருக்கேன். அன்னைக்கு என்னை உதாசீனப்படுத்தி மூஞ்சில துப்பி கன்னத்துல அரைஞ்சி அருவாள் மனையால என் தோள்பட்டையில வெட்டிட்டு ஓடி வந்தியே. அப்போ என்னம்மா நான் துடிச்சிருப்பேன்.
அதை விட பல மடங்கு நீ துடிக்கணும், அழணும். அவர் கண்களில் சிவப்பு, குரலில் அனல், முகமே மாறி போய் இருந்தது. த பாருங்க, அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் என் கற்பை காப்பாத்திக்கிற போராட்டத்துல வேறு வழி தெரியாம தான் அப்படி செஞ்சேன். என் கோணத்துல அது சரி, உங்க கோணத்துல அது தப்பு. அதுக்காக நான் உங்க காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை விட்டுருங்க. பழசெல்லாம் மறந்துடுங்க. நம்ம 2 பேருக்கும் மத்தியில இப்படி ஒரு பகை இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சசி தான் என் வாழ்க்கை, சசி தான் என் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த நிம்மதியை கெடுத்து பால் பண்ணிடாதீங்க. கைகளை குவித்தாள். கண்ணீர் கரகரவென்று ஒளிந்தது. நீ அழுதாலும் சரி, என் காலிலேயே விழுந்து கும்பிட்டாலும் சரி, நான் என் எண்ணத்தை மாத்திக்கவே மாட்டேன். உன்னை துடிக்க துடிக்க வைக்கலனா செத்த பிறகு கூட என் கட்டை வேகாது, ஆத்மா சாந்தி அடையாது. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, அதையாவது செய்கிறேன். அப்படி வா வலிக்கு. நான் எது சொன்னாலும் செய்வியா? பேச்சு மாற மாட்டியே? ம். நான் சொன்னதை நீ செய்யலனா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அது மட்டும் இல்லை, சசியை கூப்பிட்டு, நீ அப்பா அம்மா இல்லாத அனாதை, அவ உன் அம்மா கிடையாது, காதல்ல தோல்வி அடைஞ்சதால கல்யாணமே வேணாம்னு இருந்துட்டு இருக்காங்க, உண்மைகளை அவன்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கும். நீ சசிக்கு அம்மா இல்லை, வளர்த்தவங்க தாங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சா அதை அவனால் தாங்கிக்க முடியுமா? அவனுக்கும் உனக்கும் இடையே இருக்கிற பாசவலை அருந்து நூல் நூலாயிடும். நீ இத்தனை வருஷங்களா மூடி வச்சிருந்த ரகசியத்தை கண்ணாடிய போட்டு உடைக்கிறாப்புல ஒரே நிமிஷத்துல நான் போட்டு உடைச்சிடுவேன். பானுமதி மிரண்டு போனாள். ஐயோ வேணாம், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். சசிக்கும் உனக்கும் இருக்கிற உறவை நீ முறிச்சிக்கணும். முடியுமா உன்னால? என்னது? அலறினாள். இந்த உலகத்திலேயே நீ அதிகமா நேசிக்கிற ஒரே ஜீவன் சசி. அவனை நீ ஒரடியா பிரியணும். அப்பதான் நீ துடிப்ப, கதறி அழுவ. இன்னும் 7 நாள்ல சசிக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம். கல்யாணத்தன்னைக்கு வரைக்கும் நீ சசி கூட இருக்கலாம், பேசலாம், சிரிக்கலாம், உறவு கொண்டாடலாம். ஆனா சசி அஞ்சலியோட கழுத்துல தாலி கட்ட போற கடைசி நிமிஷம் நீ அங்க இருக்கக்கூடாது. அந்த கண்கொள்ளா காட்சிய கண் நிறைய கண்டு நீ சந்தோஷப்படக்கூடாது. மண்டபத்தை விட்டு யாருக்கும் தெரியாம வெளியேறிடணும். அதுக்கப்புறம் சசியோட முகத்துல விழிக்கவே கூடாது. கண் காணாத ஊருக்கு ஓடி ஏதாவது அனாத ஆசிரமத்துக்குள் சேர்ந்துடு. இந்த கல்யாணத்துல நம்ம அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் நம்ம விட்டு விலகி போயிட்டான்னு சசி நினைச்சுக்குவான். மகனோட சந்தோஷத்தை காண பொறுக்காம ஓடி போனவளும் ஒரு அம்மாவான்னு மனசார உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். இதுதான் நான் உனக்கு தர தண்டனை. இது நீ ஒத்துக்கிட்டா நான் அமைதியா இருப்பேன். இல்லாட்டி சசிக்கிட்ட உன்னை பத்தின உண்மைகளை கூறி இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவேன். என்ன சொல்ற? தலைக்குள் வண்டுகள் குடைவது போல வலித்தது. கண்கள் இரண்டையும் யாரோ பறித்து கொண்டார் போல உணர்ந்தாள். செத்துப்போ என்று சொல்லியிருந்தால் கூட அவள் செத்து போய் விடுவாள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் அவளை முள்ளால் தைத்திருந்தது. என்றாலும் மனதை கல்லாக்கி, உங்க விருப்பப்படியே செய்கிறேன் என்றாள். சார், உங்களை பார்க்கறதுக்காக யாரோ வந்திருக்காங்க. பியூன் வந்து சொல்லவும் தன் இருக்கையை விட்டு எழுந்தான் சசிகுமார். யோசனையாய் பியூனின் பின்னால் நடந்தான். இவர்தான் சார், உங்களை பார்க்கணும்னு சொன்னது. ரிசப்ஷனில் இருக்கை ஒன்றில் அமர்ந்து சசிகுமாருக்காக படப்படப்போடு காத்திருந்த வாசுவை காட்டிவிட்டு பியூன் நகர சசிகுமார் புருவங்களை உயர்த்தி அவரை ஏறிட்டான். என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, யார் சார் நீங்க? கணீர் என்று கேட்டான். வாசுவின் விழிகள் இரண்டும் விரிந்தது. இமைக்காமல் அவனையே பார்த்தான். கண்கள் கலங்கின, நரம்புகள் துடித்தன. அவனையே அப்படியே கட்டிப்பிடித்து கன்னத்தில் நெற்றியில் முத்தமிட வேண்டும் போல ஆசையாக இருந்தது.
ஆனால் குற்ற உணர்ச்சி குறுக்கே விழுந்து மறைந்தது. சசி, தழுத்தழுத்தார் வாசு. அழுகையை அடக்க இயலவில்லை. என் பெயர் இவருக்கு எப்படி தெரியும்? என் பெயர் இவருக்கு எப்படி தெரியும்? குழப்பத்தில் சசிகுமாரின் புருவங்கள் உயர்ந்தது. சசி, என் பேரு வாசு. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். மனம் விட்டு பேசணும். ப்ளீஸ். அவனுடைய கைகளை அழுத்தமாய் பற்றி கொண்டு குலுக்கினார். என்னோட மனம் விட்டு பேசணுமா? எதை பற்றி பேசப் போகிறார்? எதுவும் விளங்காமல் ஆர்வமாய் அவரை பார்த்தான் சசிகுமார். ஆபீஸுக்கு அருகாமையிலுள்ள ஒரு பார்க்கில் வாசுவும் சசியும் அமர்ந்திருந்தார்கள். அங்கேதான் எல்லாவற்றையும் அமைதியாய் ஒன்று விடாமல் சொல்லி முடித்திருந்தார் வாசு. சார், என்னால இதையெல்லாம் நம்பவே முடியலையே. அதே சமயம் நீங்க காட்டின போட்டோக்களையும் டைரியையும் பார்க்கறப்போ படிக்கிறப்போ நம்பாம இருக்கவும் முடியல. இத்தனை வருஷங்களா வராத நீங்க இப்ப ஏன் வந்தீங்க? இத்தனை வருஷங்களா சொல்லாத ரகசியங்களை இப்ப ஏன் சொல்றீங்க? என்னோட நிம்மதியை கெடுக்கணும்னா, இல்ல என் சந்தோஷத்தை அழிக்கணும்னா? சற்றே கோபமும் அழுகையுமாய் கேட்டான். பானுமதியும் வாசுவும் ஒருவர் கையை ஒருவர் பற்றியபடி நிற்கும் பழுப்பெரிய அழுக்கு படிந்த கருப்பு வெள்ளை புகைப்படம் அவனுடைய கையில் இருந்தது. படித்து முடித்திருந்த வாசுவின் டைரியை மூடி அவரிடமே நீட்டினான். சத்தியமா அப்படி ஒரு தப்பான எண்ணம் எனக்கு இல்ல சசி. அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல, பிடிவாதத்துல, சுயநலத்துல அப்படி நடந்துக்கிட்டேனே தவிர அடிப்படையில் நான் கெட்டவன் இல்ல. என் முகத்திலே முழிக்க கூடாதுங்கிற வைராக்கியத்தோட குழந்தைய இருந்த உன்னையும் தூக்கிக்கிட்டு பானுவும் இந்த ஊரை விட்டே போன பிறகுதான் பானுவோட காதலையும் அன்பையும் இழந்துட்டுங்கிற உண்மை உரைச்சது. உடனடியா பானுவை கண்டுபிடிச்சி அப்படி பேசினதுக்கு சுயநலத்தோட யோசித்து இருக்கணும், மன்னிப்பும் கேட்கணும். அவளோட ஆசைப்படி உன்னை என்னோட குழந்தையா ஏத்துக்கணும்னு துடிச்சேன். ஊர் ஊரா தேடி அலைஞ்சேன். நான் செஞ்ச பாவமோ என்னவோ பானு என் கண்ணுல அகப்படவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் என் பானுவையும் உன்னையும் சந்திக்க போகிற நம்பிக்கையில தான் நான் இத்தனை வருஷங்களா வாழ்ந்தேன். அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு அத்தனை பேர் வற்புறுத்தியும் வேறொரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு வைராகியத்தோடு இருந்துட்டேன். உள்ளூர்ல போஸ்ட் மாஸ்டரா என்னோட வாழ்க்கை நகர்ந்தது. பானுவும் நீயும் சென்னையில இருக்கிறதா யாரோ நண்பன் அரசல் புரசலா சொன்னான். உடனே என்னோட ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு எழுதி வேலையை வாலண்டரி ரிட்டையரா கொடுத்துட்டு சென்னைக்கு ரயில் ஏறிட்டேன். வயசான காலத்துல கண்ணை ஒரு அடியா மூடுறதுக்குள்ள பானுவியும் உன்னையும் பார்த்துடணும்னு கொள்ள ஆசை. சாயந்தப்பேட்டையில் வாடகைக்கு ஒரு ரூம் பிடிச்சிட்டு இந்த 6-7 மாசமா சென்னையில உங்களை தேடினேன். கொண்டு வந்த பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்ச வேலையில தான் ஒரு காய்கறி மார்க்கெட்ல நான் என் பானுவை பார்த்தேன். கால்களை என் கண்ணீரால் பானுவோட நனைக்கிறதுக்கு நான் தயாரா இருந்தேன். ஆனா பானு என்னை ஏத்துக்கல. வீடு தேடி போனா என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி விரட்டிட்டான். பானுவுக்கு என்ன மன்னிக்க விருப்பம் இல்லை. என் மோகத்தை பார்க்கறதுக்கே பாவமா நினைக்கிறான். பானு மன்னிக்கலனாலும் நீயாவது என்ன மன்னிப்பியா? அவனுடைய கைகளை பற்றி முகத்தை அழுந்தி கொண்டு கேவினான். சார், மறுபடியும் நான் என்னோட பானுவை சந்திச்சிட்டேங்கிற சந்தோஷமே எனக்கு போதும். நீயும் அவளும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கிற நினைப்பே எனக்கு தித்திக்குது. திரும்பவும் நான் என்னோட ஊருக்கே போக போறேன். அதுக்கு முந்தி உன்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணும், பேசணும், மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டு தான் உன் எதிர் வீட்டு பொண்ணு பவித்ரா மூலமா உன் ஆஃபீஸ் அட்ரஸை வாங்கிக்கிட்டே இங்க வந்த. நீ கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய பணக்காரருக்கு மருமகனா ஆக போறேன்னு சொன்னாங்க. பானு ரொம்ப நல்லவ, அப்பாவி, கள்ளங்கபடம் இல்லாத மனசு. இது வரைக்கும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம உன்னோட வளர்ச்சியை மட்டுமே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு பிறகும் பணமும் பகட்டும் புது மனைவியோட அன்பும் உன்னை மாத்திடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் பானுவை நீ உதாசீனப்படுத்திடக்கூடாது. எதுக்காகவும் யாருக்காகவும் ஒரு நாள் கூட பானுவை விட்டு நீ பிரிஞ்சிடக்கூடாது.
அவ சாகுற வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே வச்சு தாங்கணும். ஒரு பூ மாதிரி பூஜிக்கணும்னு உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கணும்னு தான் உன்னை தனிமையில கூட்டிட்டு வந்தேன். நான் உன்னை பார்த்ததோ, பேசினதோ, மன்னிப்பு கேட்டதோ எதுவுமே பானுக்கு தெரிய வேணாம். அவளா சொல்லாத வரைக்கும் நீயா எந்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டதா காட்டிக்க கூடாது. சார், இப்பவே வாங்க எங்க வீட்டுக்கு. நான் அம்மா கிட்ட பேசுறேன். நான் சொன்னா அம்மா கேட்பாங்க. உணர்ச்சிகள் பொங்க சொன்னான். ம், நான் வரல. என்னை பார்த்தா பானுவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவ சந்தோஷமும் நிம்மதியும் கெடும். அதை நான் விரும்பல. நான் இன்னைக்கோ நாளைக்கோ ஊருக்கு கிளம்பிடுவேன். சசி, என்னோட இருந்துட்டு போங்க சார். கல்யாணம் வரைக்குமாவது முயற்சி செய்கிறேன். நான் எதிர்பார்ப்பேன். நீங்க அவசியம் என் கல்யாணத்துக்கு வரணும் என்றான் கண்டிப்பான குரலில். பதிலுக்கு மென்மையாய் சிரித்தார் வாசு. அவருடைய மனசு தெளிந்திருந்தது. தன்னுடைய தப்புக்கு பரிகாரம் தேடிக்கொண்ட சந்தோஷமும் நிம்மதியும் கண்களில் படர்ந்திருக்க அவனிடம் விடைபெற்று நகர்ந்தார். இன்னும் கொஞ்சம் சட்னி விடவா சசி? கரிசனம் பொங்க கிண்ணத்தில் இருந்த புதினா சட்னியை கரண்டியினால் அள்ளி சசிகுமாரின் பிளேட்டில் இருந்த இட்லி மீதும் ஊற்றினாள் பானுமதி. சசிகுமாருக்கு சாப்பாடு இறங்க மறுத்தது. இமைக்காமல் தாயையே பார்த்தான். இந்த முகத்தில்தான் எத்தனை தெளிவு, இந்த கண்களில்தான் எத்தனை கனிவு, இந்த குரலில்தான் எத்தனை பாசம். அம்மா, அந்த வாசு சொன்னதெல்லாம் உண்மைதானா அம்மா? உன் வாழ்க்கையில் இத்தனை ரணங்களாம்மா? உனக்குள்ளிருந்த ஆசைகளை காதலையும் எனக்காக, என்னை வளர்ப்பதற்காக குழிக்குள் புதைத்திருக்கிறாயே. நீ உண்மையாகவே பெண்தானம்மா, இல்லை பெண்ணுருவில் உதித்த தெய்வமா? சசிகுமாருக்கு கண்கள் கலங்கியது. அவளுடைய மடியில் படுத்துக்கொண்டு கதறி அழ வேண்டும் போல் மனசு துடித்தது. உள்ளுக்குள் அலை அலையாய் எழுந்த எண்ணங்களை கேட்டுவிடலாமா என்று நாக்கு துடித்தது. என்ன யோசனை சசி? தட்டை பார்த்து சாப்பிடு. அவன் சிந்தனையே கலைத்தாள் பானுமதி. நீ சாப்பிட்டியாம்மா? ம். சொரத்தே இல்லாமல் பதில் சொன்னாள். முகம் வாடி போய் கண்கள் சோர்ந்து கிடந்தது. நீ சசியை ஒரடியா பிரிஞ்சிடணும். நீ சசியை மறந்துடணும். நீ சசியை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடணும். அவன் அஞ்சலி கழுத்துல தாலி கட்டுற காட்சிகளை கூட நீ பார்க்க கூடாது. அதுதான் நான் உனக்கு தர தண்டனை. நீ துடிக்கணும், தவிக்கணும், மனசு உடைஞ்சு கதறணும். பரந்தாமனின் கரகரப்பான குரல் பானுமதிக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. என் சசிய நான் பிரிய போகிறேனா? என் உயிரை நான் பிரிய போகிறேனா? முடியுமா அது? முடிக்கிற காரியமா அது? அவளுடைய மனம் ஒரு போர்க்களமாகி இருந்தது. ஏம்மா பொய் சொல்ற? பொய்யா? ஆமா, பொய்யேதான். என்னைக்குமா நீ என்னை விட்டுட்டு சாப்பிட்ருக்க? என்னைக்கு சாப்பிட்றதுக்கு? நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டேன்னு பொய் சொல்றியே. வாமா, என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடு. வேறொரு பிளேட்டில் 2 இட்லிகளை எடுத்து வைத்து மிளகாய் பொடியை தூவி நெய்யை ஊற்றி நீட்டினான். வேணாம், எனக்கு பசிக்கல. மறுத்து தலையை பலமாய் ஆட்டினாள். அப்பொழுதுதான் அவள் முகத்தை நன்றாக ஒத்து பார்த்தான் சசிகுமார். அம்மா, உன் முகமே சரியில்லை. ஏன் உடம்பு முடியலையா? பதற்றமாய் கேட்டான். ம், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ சாப்பிடு. ஏம்மா மறைக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? திகைத்து போய் பார்த்தாள். இதயம் அதிர தொடங்கியது. கல்யாணத்துக்கு பிறகு நான் அஞ்சலி வீட்டோட போயிடுவேன்னு தானே கவலைப்படுற? நம்ம சசி நம்ம விட்டு பிரிஞ்சிடுவானோன்னு தானே சாப்பிடாம தூங்காம பட்னி கிடக்குற? அங்கிள இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு தான் அவர் தன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்னதுக்கு சம்மதிச்சேனே தவிர உண்மையான எண்ணத்துல கிடையாது. நானாவது அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா போறதாவது. தாலி கழுத்துல ஏறின பிறகு அஞ்சலி என்னோட மனைவி ஆயிடுவா. அதுக்கப்புறம் நான் சொல்றபடிதான் அவ கேட்கணும். நான் எங்க இருக்கணும்னு சொல்றேனோ அங்கதான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டா போச்சு. சொல்லிவிட்டு அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். எந்த மாற்றமும் இல்லை. அவன் பேசியவை அவள் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. கல்யாணத்துக்கு பிறகு நான் உன்னை விட்டு ஒரேடியா பிரிய போறேன்.
இது தெரியாம ஏதேதோ பேசுறிய சசி, பரிதவித்தாள் பானுமதி. அம்மா, நீ எதையாவது நினைச்சு மனச குழப்பிக்காம எப்பவும் போல கலகலப்பா இருமா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். அங்கிள் என்ன அந்த ஆண்டவனே வந்து கட்டளையிட்டாலும் நான் கேட்க மாட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு என்னோட வாழ்க்கை இந்த வீட்டில தான் தொடங்கும். சாப்பிட்டு முடித்து பிளேட்லயே கையை கழுவினான் சசிகுமார். என்னம்மா, பதிலே பேச மாட்டேங்கிற? முகவாயை தொட்டு நிமிர்த்தினான். எனக்கு தூக்கம் வருது சசி. கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கே. தூசி விழுந்துருச்சா? தூசி விழுந்துருச்சா? இல்ல மனசுல ஏதாவது குழப்பமா? நான் நல்லா தான் இருக்கேன். நேரம் ஆயிடுச்சு, நீயும் வந்து தூங்கு சொல்லிவிட்டு படுக்கை அறையை நோக்கி நடந்தாள். சசிகுமார் மெல்ல சிரித்து கொண்டான். கலங்கிய கண்ணீரை துடைத்தபடி படுக்க போனாள். அங்கே தாய்க்கும் மகனுக்கும் இடையே ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தை நடத்தி விதி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. சத்யசிவம் கல்யாண மண்டபம் நிரம்பி வழிந்தது. கல்யாண மண்டபத்தின் முகப்பில் சசிவிஸ் அஞ்சலி என ரோஜா பூக்களை ஒட்ட வைத்து அலங்காரம் செய்திருந்தார்கள். கல்யாண மண்டபத்தின் வாசலில் கார்களை நிறுத்த இடமில்லை. அவ்வளவு நெரிசல். கோட் சூட் அணிந்த விஐபிகளும் தங்க சுரங்கங்களாய் மாறியிருந்த பெண்களும் கைகளில் பரிசு பொருட்கள் அடங்கிய கலர் காகிதம் சுற்றிய அட்டை பெட்டிகளோடு மண்டபத்தினுள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். நாதஸ்வரம் ஓசை காதினுள் தேனை பாய்ச்சுவது போல அந்த மண்டபத்தையே நிறைந்திருந்தது. மணமேடையில் அஞ்சலியும் சசிகுமாரும் அமர்ந்திருந்தார்கள். முகூர்த்தத்திற்கு முந்தைய சம்பிரதாய சடங்குகள் நடந்து கொண்டு இருந்தன. மணமேடைக்கு அருகில் நின்றிருந்த பெண்கள் கூட்டத்தினுள் தானும் ஒருத்தியாய் நின்றிருந்தாள் பவித்ரா. அந்த கல்யாண மண்டபத்தின் கீழ் புளோரில் டிஃபன் பரிமாறப்படும் ஹால் இருந்தது. நடு புளோரில் மணமேடை இருந்தது. மேல் புளோரில் கல்யாணத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் தங்குவதற்கான அறைகள் இருந்தன. எந்த சந்தோஷத்திலும் பங்கு கொள்ளாமல் யார் கண்ணிலும் படாமல் அங்கே இருந்த அறையொன்றில் கவலையும் பயமுமாய் அமர்ந்திருந்தாள் பானுமதி. எல்லோரும் டிஃபன் பரிமாறப்படுகிற இடத்திலும் மணமேடையில் இருந்த புளோரிலும் இருந்தபடியால் அங்கே பானுமதியை தவிர வேறு யாரும் இல்லை. நேற்றிலிருந்தே பானுமதியை கண்கொத்தி பாம்பாய் நோட்டமிட்டு கொண்டிருந்த பரந்தாமன் அவள் தனித்து இருப்பதை அறிந்து மேல் புளோருக்கு வந்தார். சார், அரைவாசலில் நிழல் ஆடியது. நிமிர்ந்து பார்த்தாள் பானுமதி. பரந்தாமனை கண்டதும் அவளுடைய முகம் வெளிரி போனது. தன்னை அளவைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அன்று அவர் அப்படி சொன்னார். கல்யாண மும்முரத்தில் அதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார் என்றுதான் முதலில் எண்ணி இருந்தாள் பானுமதி. தன்னை பழி வாங்குவதில் இந்த அளவுக்கு பரந்தாமன் தீவிரம் காட்டுவார் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு என்கிட்ட சொன்னதையெல்லாம் மறந்துடுச்சா பானு? இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை? எழுந்து யார் கண்ணிலையும் படாம வெளியே போய்கிட்டே இரு. ஒரு சமூக விரோதியை பார்ப்பது போல அவளை பார்த்தார். அறைக்குள் புகுந்து அறையின் கதவை ஒரு கலைத்து சாத்திவிட்டு ஏளனமாய் சிரித்தார்.